ஹலோ கைஸ், இன்றைக்கி டிசம்பர் 7, 8, 9 3 நாளைக்கான கரண்ட் அஃபேர்ஸ் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது என்னென்னா மூத்த குடிமக்கள் சட்டம். ஸோ மூத்த குடிமக்கள் சட்டம் இயர் எத்தனைனா 2007. ஸோ இது ரிலேட்டடான ஒரு நியூஸ் கொடுத்துருந்தாங்க. நமக்கு இதில் இந்த ஆக்ட் மட்டும்தான் இம்பார்ட்டண்டானது. ஸோ நல்லா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இது புக்லேயே இந்த ஆக்ட் அப்படிங்கிறது கொடுத்துருப்பாங்க. ஓகேவா? மூத்த குடிமக்கள் சட்டம் 2007 ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அடுத்தது பிஎம் கிசான் திட்டம். ஸோ கிசான் திட்டம் வந்து எப்போ கொண்டு வந்திருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா February 2019 கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ இந்த திட்டம் எதற்கானது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிலம் வைத்திருக்கும் விவசாயிகளுக்கு ஆண்டுக்கு ரூபாய் 6000 அப்படிங்கிறது 3 தவணையாக கொடுப்பாங்க. 2000 3 தடவையாக இந்த 6000 ரூபாய் அப்படிங்கிறது கொடுப்பாங்க. இதுதான் பிஎம் கிசான் அப்படிங்கிற திட்டம். அடுத்தது அமைதிக்கான இந்திரா காந்தி விருது 2024. ஸோ இந்த விருது 1986 தொடங்குனாங்க கொடுக்குறது. ஆக்சுவலாக இந்த விருது கொடுப்போம் அப்படிங்கிறத சொன்னது 1986. எப்போ ஃபஸ்ட்டாக விருது கொடுத்துருப்பாங்கன்னா 1987 கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த டைம் யாருக்கு கிடச்சிருக்கு அப்படின்னா, சிலியோட முன்னாள் பிரதமரான மிச்சல் பச்லட் அப்படிங்கிறவங்களுக்கு தான் இந்த விருது வந்து கொடுக்கப்பட்டிருக்கு. ஸோ இது ஆக்சுவலாக எதுக்காக கொடுப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அமைதி, ஆயுத குறைப்பு மற்றும் மேம்பாட்டுக்கான இந்திரா காந்தி விருது அப்படிங்கிறது, அமைதியாக ஆயுத குறைப்பு, ஸோ இதுக்கெல்லாம் சப்போர்ட் பண்ணுறவங்களுக்கு தான் கொடுப்பாங்க. அண்ட் இவங்களுக்கு எதுக்கு கொடுத்துருக்காங்க இந்த மிச்சல் அப்படிங்கிறவங்களுக்குன்னா, ஜனநாயகம் மற்றும் வளர்ச்சியை மேம்படுத்துவதில் இவங்களோட முயற்சிகளை அங்கீகரிக்கும் விதமாகவும், பாலின சமத்துவம் மற்றும் விளிம்பு நிலை மக்களோட வலுவான குரலாக செயல்பட்டார். ஸோ இந்த ரீசன்ஸ்க்காக தான் இந்த மிச்சல் பச்லட் அப்படிங்கிறவங்களுக்கு அமைதிக்கான இந்திரா காந்தி விருது அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. அடுத்தது சிசேரியன் பிரசவம். ஸோ இது வந்து ஒரு டேட்டா. ஓகேவா? நம்ம நாட்டில் 1/5 அப்படிங்கிற 5ல் ஒரு குழந்தை வந்து சிசேரியன் மூலமாக பிறக்குது அப்படிங்கிறது ஒரு ஆய்வறிக்கை மூலமாக கொடுத்துருக்காங்க. ஸோ இது எந்த இதழில் வெளிவந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா, லான்செட் பிராந்திய சுகாதாரம் தென்கிழக்கு ஆசியா அப்படிங்கிற ஒரு இதழில் தான் வந்திருக்கும். ஸோ இது வந்து 2019 21 வரைக்கும் 21 வரைக்கும் இருக்கிற டேட்டாவை பகுப்பாய்வு செய்து கொடுக்கப்பட்ட ஒரு தரவு தான் இது. ஸோ இதை நடத்தினது யாருன்னு பார்த்தீங்கன்னா, ஜார்ஜ் இன்ஸ்டியூட் ஃபார் குளோபல் ஹெல்த் அப்படிங்கிற ஒரு நிறுவனம் தான் நடத்தியிருக்காங்க. ஸோ இவங்க நடத்தினதில் சிசேரியன் பிறப்பு எந்த மாநிலத்தில் அதிகமாக இருக்குது அப்படின்னா, தெலுங்கானாவில் தான் சிசேரியன் மூலமாக குழந்தைகள் அதிகமாக பிறக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 60.7% குழந்தைகள் சிசேரியன் மூலமாக பிறக்குது. செகண்ட் பிளேஸில் நம்ம தமிழ்நாடு இருக்கோம். அதே மாதிரி சிசேரியன் பிறப்பு கம்மியாக இருக்கிற மாநிலம் வந்து நாகாலாந்து. ஸோ 5.2%. இன்னொன்று பீகார் 9.7% இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ தேசிய அளவில் நேஷ்னல் லெவலில் எடுத்துட்டோன்னா இந்த சிசேரியன் பிரசவம் அப்படிங்கிறது எத்தனை பர்சன்டேஜ் இருக்குன்னா 21.5% அளவுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஸோ இந்த டேட்டா வந்து இம்பார்ட்டண்ட்டானது. அடுத்தது யுனெஸ்கோ விருது 2024. ஸோ இது எந்த ஒரு கோவிலுக்கு கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, கும்பகோணத்தை சேர்ந்த ஆபத் சகாயேஸ்வரர் அப்படிங்கிற கோவிலுக்கு தான் கிடச்சிருக்கு. ஸோ இவங்க வந்து தொன்மை மாறாமல், அந்த பழமை மாறாமல் அந்த கோயிலை புதுப்பிச்சு ரீசனாக குடமுழுக்கு அப்படிங்கிறத நடத்தியிருப்பாங்க. ஓகேவா? ஸோ அதுக்காக தான் இந்த கோவிலுக்கு யுனெஸ்கோ விருது கொடுக்கப்பட்டிருக்குது. ஸோ யுனெஸ்கோ அப்படிங்கிறது தெரியும் இல்லையா? November 16 எந்த இயரில் ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க அப்படிங்கிறத சொல்லுங்கள். அண்ட் ஃபுல் ஃபார்ம்ஸ் தெரிஞ்சால் அதையும் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம நிறைய டைம் பார்த்துருக்கோம். அடுத்தது கொடிநாள். ஸோ கொடிநாள் அப்படிங்கிறது எப்போனா டிசம்பர் 7 1949 நம்ம இந்த கொடிநாள் இது பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இது எதற்கானது அப்படின்னா, முப்படை வீரர்களோட தியாகத்தை நினைவில் நிறுத்துறதுக்கான ஒரு நாள் தான் இந்த கொடிநாள். அடுத்தது அன்னச்சக்கரா. ஸோ அன்னச்சக்கரா அப்படிங்கிறது என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, பப்ளிக் டிஸ்ட்ரிபியூஷன் சிஸ்டம், அதாவது பொது வழங்கல் திட்டம் இருக்கு இல்லையா, அதோட தொடர்புடைய ஒரு டூல் தான். ஓகே? ஸோ சப்ளை செயின் ஆப்டிமைசேஷன் டூல் அப்படின்னு இதை சொல்கிறாங்க. அண்ட் இதை யார் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்கன்னா, ஐஐடி டெல்லி தான் இதை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதன் மூலமாக அந்த ஃபுட் சப்ளை செயின், உணவு வழங்கப்படுதல் அப்படிங்கிறத அதிகப்படுத்துவது தான் இந்த அன்னச்சக்கரா அப்படிங்கிற ஒரு ஆப் மாதிரிப்பட்டது இதோட முக்கியமான நோக்கமாக இருக்குது. ஸோ அன்னம் அப்படின்னு நேம்லே இருக்கு இல்லையா, உணவை குறிக்கக்கூடியது. தண்ணீரை சுத்திகரிக்கும் நானோ குமிழி தொழில்நுட்பம். ஸோ இதை யார் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்கன்னா, டெல்லியில் இன்ட்ரடியூஸ் பண்ணப்பட்டிருக்கு. எந்த இடத்துல இன்ட்ரடியூஸ் பண்ணப்பட்டிருக்கு? டெல்லியில். தண்ணீரை சுத்திகரிக்க நானோ குமிழி தொழில்நுட்பம், நானோ பபிள் டெக்னாலஜி அப்படின்னு இங்கிலீஷில் சொல்லுவாங்க. அடுத்தது 100 நாட்கள் காசநோய் ஒழிப்பு பிரச்சாரம்.
இது எங்கன்னு பார்த்தீங்க அப்படின்னா பஞ்ச்குலா, ஹரியானாவில் இருக்க பஞ்ச்குலாவில் தொடங்கி வைக்கப்பட்டிருக்குது. ஸோ இது வந்து இதன் மூலமாக காசநோய் அப்படிங்கிறத கம்மி பண்ணுறதுக்கான இது வந்து 2018 இருந்ததை விட இப்போ வந்து டபுள் மடங்காக அதாவது இப்போ 2018 8.5% அளவுக்கு அது கம்மியாகிற விகிதம் இருந்தது அப்படின்னும், இப்போ 2024 17.7% அளவுக்கு அது வந்து கம்மியாகிட்டு வருது அப்படின்னு. ஸோ அந்த விகிதம் குறையிற விகிதம் வந்து அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா. அடுத்தது 29வது CII கூட்டாண்மை உச்சி மாநாடு. ஸோ CII அப்படின்னா கான்ஃபெடரேஷன் ஆஃப் இந்தியன் இண்டஸ்ட்ரி அப்படிங்கிறது தான். இது எப்போ ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க? 1895. இதோட ஹெட் குவார்ட்டர்ஸ் வந்து நியூ டெல்லியில் இருக்குது. அண்ட் இதோட உச்சி மாநாடும் இப்போ இந்த 29வது உச்சி மாநாடும் நியூ டெல்லியில் தான் நடந்திருக்குது. அடுத்தது உலகளாவிய விமான சேவை தரவரிசையில் இண்டிகோ விமான நிறுவனங்களின் தரவரிசை. ஓகே. ஸோ இதை வந்து ஏர் ஹெல்ப் 2024 ரிப்போர்ட் அப்படின்னு சொல்லி ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இதில் வந்து ஒவ்வொரு அந்த விமான சேவை வந்து எந்த அளவுக்கு இருக்குது அப்படிங்கிற பேஸ் பண்ணி தான் இந்த ரேங்கிங் கொடுக்கப்பட்டிருக்கு. இதில் ஃபஸ்ட் பிளேஸில் பிரசல்ஸ் இருக்காங்க. அடுத்தது பிரசல்ஸ் இது எங்கே இருக்குன்னா பெல்ஜியமில் இருக்குது. ஓகேவா. ஸோ இவங்களோட விமான சேவை தான் ரொம்ப பெட்டராக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. செகண்ட் பிளேஸில் கத்தார் இருக்குது. ஸோ நம்ம இந்தியாவை சேர்ந்த ஏர் இந்தியா நிறுவனம் 61வது பிளேஸ்லையும், ஏர் ஏஷியா வந்து 92nd பிளேஸ்லையும், இண்டிகோ வந்து 103வது பிளேஸ்லையும் இருக்காங்க. ஸோ மோசமான இடம் அப்படின்னா இண்டிகோ. ஸோ லாஸ்ட் பிளேஸ் வந்து 109. ஸோ இது எந்த கண்ட்ரி அப்படின்னா துனிசியா. ஓகேவா. அந்த கண்ட்ரியை சேர்ந்த விமான சேவை தான் ரொம்ப ரொம்ப மோசமாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது சாத்தான் 2 மிசைல் RS-28 சர்மத் அப்படிங்கிறது. ஸோ இது இவங்க யாரோட மிசைல்னா ரஷ்யாவோடது. ஸோ இது வந்து ஒரு இன்டர் கான்டினென்ட் மிசைல், கண்டம் விட்டு கண்டம் ஏவி தாக்கக்கூடியது. எத்தனை கிலோமீட்டர் அளவுக்கு இது பாயும் அப்படின்னு எடுத்துட்டிங்கன்னா 18,000 கிலோமீட்டர் ரேஞ்சில் பாஞ்சு தாக்கக்கூடியது தான் இந்த சாத்தான் 2 அப்படிங்கிற மிசைல். அடுத்தது இன்டர்நேஷ்னல் சிவில் ஏவியேஷன் டே, சர்வதேச விமான போக்குவரத்து தினம் டிசம்பர் 7 ஓகேவா. ஸோ இது மட்டும் ரீகேப் பார்த்துட்டு அடுத்தது டிசம்பர் 8, 9 பார்த்துக்கலாம். மூத்த குடிமக்கள் சட்டம் 2007, PM கிசான் திட்டம், நிலம் வைத்திருக்கிற விவசாயிகளுக்கு வருஷத்துக்கு 6,000 ரூபா 3 தவணையாக கொடுப்பாங்க. அமைதிக்கான இந்திரா காந்தி விருது 2024 மிச்சல் பச்லட்டுக்கு கொடுத்துருக்காங்க. சிசேரியன் பிரசவம் இந்தியாவில் எந்த ஸ்டேட்டில் அதிகமாக இருக்குது? தெலுங்கானாவில். தமிழ்நாடு செகண்ட் பிளேஸு. ரொம்ப ரொம்ப கம்மியாக சிசேரியன் பிறப்பு அப்படிங்கிறது நாகாலாண்டில் அண்ட் பீகாரில். யுனெஸ்கோ விருது 2024 கும்பகோணம் ஆபத் சகாயேஸ்வரர் கோயிலுக்கு கொடுத்துருக்காங்க. கொடி நாள் டிசம்பர் 7 அன்னச்சக்ரா அப்படிங்கிறது எதோட தொடர்புடையது அப்படின்னா பொது வழங்கல் திட்டம், பப்ளிக் டிஸ்ட்ரிபியூஷன் சிஸ்டமோட தொடர்புடையது. தண்ணீரை சுத்திகரிக்கும் நானோ குமிழி தொழில்நுட்பம் டெல்லியில் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. 100 நாட்கள் காசநோய் ஒழிப்பு பிரச்சாரம் பஞ்ச்குலா ஹரியானாவில் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. 29வது CII கூட்டாண்மை உச்சி மாநாடு நியூ டெல்லியில் நடந்துச்சு. உலகளாவிய விமான சேவை தரவரிசையில் இண்டிகோ விமான நிறுவனங்களோட தரவரிசை வெளியிடப்பட்டிருக்குது. ஓகேவா. ஸோ இண்டிகோ வந்து 103வது பிளேஸ், ரொம்ப மோசமான பிளேஸில் இருக்குது. ஃபஸ்ட் பிளேஸில் பிரசல்ஸ், பெல்ஜியமில் இருக்க பிரசல்ஸ் இருக்குது. சாத்தான் 2 மிசைல் RS-28 சர்மத் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த நேம் இல்லைனா இந்த நேம் எது கொடுத்து கேட்டாலும் அது ரஷ்யாவோட மிசைல். இன்டர்நேஷ்னல் சிவில் ஏவியேஷன் டே டிசம்பர் 7. அடுத்தது டிசம்பர் 8, 9 கரண்ட் அஃபேர்ஸ் பார்த்தோம் அப்படின்னா வழிபாட்டு தலங்கள் சட்டம் 1991. ஓகேவா. ஸோ அந்த வழிபாட்டு தலங்கள் சட்டத்துக்கு அந்த வழிபாட்டு தலங்களை எதிர்த்து போடப்பட்ட ஒரு மனுக்கு அதுக்கு தீர்ப்பு கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த சட்டம் எப்போனா 1991. அண்ட் இது எதோட ரிலேட்டடானதுன்னு பார்த்தீங்கன்னா இப்போ அந்த ஜம்மா மசூதி, ஸோ அந்த ப்ராப்ளம் போயிட்டுருக்கு. ஸோ அதோட ரிலேட்டடானது தான். அடுத்தது மண்பாண்ட ஓடுகள் ஏராளமாக கண்டெடுப்பு எங்கன்னா வெம்பக்கோட்டை விருதுநகரில் விஜய கரிசல் குளம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ அங்கே தான் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. அண்ட் இங்கே இது வரைக்கும் நடைபெற்ற அகழாய்வில் 2600க்கும் மேற்பட்ட பொருட்கள் அப்படிங்கிறது கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. மகளிர் நலத்திட்டத்தை அறிய அரசின் உதவி எண். ஸோ இது யார் ரிலீஸ் பண்ணியிருக்காங்கன்னா தமிழ்நாடு அரசு. அந்த நம்பர் என்னென்னா 155330 அப்படிங்கிறது தான். ஸோ அலுவலக நாட்களில் மார்னிங் 9:30 6:30 வரைக்கும் இந்த நம்பருக்கு கால் பண்ணால் மகளிர் நலத்திட்டங்கள் பற்றி அவங்க சொல்லுவாங்க. மைத்ரி கிளினிக் திட்டம். ஸோ இது எங்கே தொடங்கி
தெலுங்கானால தான். இது எதற்கான திட்டம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருநர்களுக்கான சிறப்பு ஆரம்ப சுகாதார நிலையம். ஸோ தெலுங்கானாவோட சிஎம் இப்போ யார் அப்படின்னு தெரிஞ்சால் கமெண்டில் சொல்லுங்கள். அடுத்தது எல்ஐசி பீமா சஹி திட்டம். ஸோ இந்த திட்டம் டிசம்பர் 9, 2024 ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஆக்சுவலாக இன்றைக்கி தான் நம்ம பிரதமர் அவர்கள் தொடங்கி வைக்கிறாங்க. ஸோ இது என்ன திட்டம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா பெண்களுக்கு அந்த எல்ஐசி முகவர்களாக அவங்களுக்கு ஒரு வேலைவாய்ப்பு ஏற்படுத்தி கொடுக்கறது தான் இந்த திட்டம். ஸோ இந்த திட்டத்துக்கு கீழே கிராமப்புற பெண்களுக்கு முன்னுரிமை கொடுக்கப்பட இருக்குது. மினிமம் 10th குவாலிஃபிகேஷன் 10th முடிச்சிருக்கணும். 18 வயசுலேருந்து 50 வயது வரைக்கும் இருக்கிற பெண்கள் வந்து இந்த பணிக்கு வந்து விண்ணப்பிக்கலாம். அதுதான் இந்த எல்ஐசி பீமா சகி அப்படிங்கிற திட்டம். 21,000 ரூபாய் அப்படிங்கிறது கண்டிப்பாக அவங்களுக்கு ஒரு கேரண்டி சேலரி அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. உலகளாவிய மனித உரிமை பிரகடனம். ஸோ ஐநா சபை இந்த பிரகடனத்தை வெளியிட்ட ஆண்டு டிசம்பர் 10, 1948. இதுதான் நம்ம மனித உரிமைகள் தினமாக செலிப்ரேட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இந்தியாவில் மனித உரிமைகள் பாதுகாப்பு சட்டம் அப்படிங்கிறத 28 செப்டம்பர் 1993 கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ இந்த சட்டம் என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெல்லியில் தேசிய மனித உரிமை ஆணையம் நிறுவப்படணும் அப்படின்னும் ஒவ்வொரு மாநிலத்திலும் அந்த மாநிலங்கள் சார்பாக மாநில மனித உரிமைகள் ஆணையம் நிறுவப்படணும் அப்படின்னும் சொல்கிறது தான் இந்த மனித உரிமைகள் பாதுகாப்பு சட்டம். கலைஞர் நூற்றாண்டு காலநிலை பூங்கா. ஸோ இது வந்து கிளாம்பாக்கம், செங்கல்பட்டு மாவட்டத்தை சேர்ந்த கிளாம்பாக்கத்தில் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. கூகுள் பாதுகாப்பு பொறியியல் மையம். ஸோ ஹைதராபாத்தில் ஆசியாவில் 2nd பிளேஸ் எங்கே இந்த கூகுள் பாதுகாப்பு பொறியியல் மையம் நிறுவப்பட்டிருக்குன்னா ஹைதராபாத்தில். ஃபஸ்ட்டாக எங்கே நிறுவியிருப்பாங்க அப்படின்னா டோக்கியோவில். 2023-24 இந்திய பாலின விகிதம். ஸோ இது வந்து மினிஸ்ட்ரி ஆஃப் ஹெல்த் அண்ட் ஃபேமிலி வெல்ஃபேர், குடும்ப நல அமைச்சகம் இருக்காங்கள, சுகாதார குடும்ப நல அமைச்சகம், அவங்க வெளியிட்ட ரிப்போர்ட்டு. 2014-15 பாலின விகிதம் 918 இருந்துச்சுன்னும் 2023-24 இப்போ 930 இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ பாலின விகிதம் அப்படிங்கிறது 1000 ஆண்களுக்கு எத்தனை பெண்கள் அப்படின்னு சொல்கிறது தான் இந்த பாலின விகிதம், செக்ஸ் ரேஷியோ. அடுத்தது டர்னர் ப்ரைஸ் 2024. ஸோ இது வந்து எதுக்காக கொடுக்கப்படுது, யாருக்காக கொடுக்கப்படுது அப்படின்னா பிரிட்டிஷை சேர்ந்த விஷுவல் ஆர்டிஸ்ட். ஸோ விஷுவல் ஆர்டிஸ்ட் அப்படிங்கிறவங்க இந்த ஓவியக்கலை சிற்பக்கலையில் சிறந்து விளங்குவாங்கல்ல, அவங்களுக்கு கொடுக்கப்படக்கூடியது தான். ஸோ இது வந்து இந்த வருஷம் யாருக்கு கொடுத்துருக்காங்கன்னா ஸ்காட்லாண்டை சேர்ந்த ஜஸ்லின் கவுர் அப்படிங்கிறவங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அடுத்தது மியூல் ஹண்டர் ஏஐ. ஸோ இந்த ஏஐயை லான்ச் பண்ணியிருக்கிறது யாருன்னா ஆர்பிஐ, ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா. ஸோ இது எதற்கானது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ரிவென்ட் ஃபினான்ஷியல் ஃப்ராட். ஸோ பொருளாதாரம் ரிலேட்டடான ஃப்ராடு வேலைகள் எல்லாம் பண்ணுறாங்கல்ல, ஸோ அதை தடுக்கிறதுக்கான ஒரு ஏஐ தான் இந்த மியூல் ஹண்டர் அப்படிங்கிறது. நமக்கு தெரியும் ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா ஆக்ட் 1934. ஸோ இது எப்போ நடைமுறைக்கு வந்திருக்கும்? ஏப்ரல் 1, 1935 நடைமுறைக்கு வந்திருக்கும். அடுத்தது சர்வதேச ஊழல் எதிர்ப்பு தினம் டிசம்பர் 9, வேர்ல்ட் மெடிடேஷன் டே டிசம்பர் 21. ஸோ இந்த வேர்ல்ட் மெடிடேஷன் டே அப்படிங்கிறது என்னென்னா குளிர்காலத்தில் அந்த குறுகிய அந்த ஒரு நீண்ட நாள் அப்படிங்கிற மாதிரி வரும் இல்லையா. ஸோ நம்ம எப்படி ஜூன் 21 அப்படிங்கிறது வந்து கோடை காலத்தில் ஒரு நீண்ட நாள் இல்லையா. ஸோ அந்த சூரியன் அப்படிங்கிறது அதோட பொசிஷனை வச்சு சொல்கிறது தான். அந்த ஜூன் 21 நம்ம எப்படி சர்வதேச யோகா தினமாக கொண்டாடுறோமோ அதே மாதிரி தான் இந்த டிசம்பர் 21 அப்படிங்கிறது வந்து குளிர்காலத்தில் வரக்கூடிய ஒரு தினம். ஸோ அதனால தான் டிசம்பர் 21 வேர்ல்டு மெடிடேஷன் டே, உலக தியான தினம் அப்படின்னு சொல்லி அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஓகேவா. ஸோ இதுதான் வந்து 3 டேஸ்க்கான கரண்ட் அஃபேர்ஸ். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் இதுக்கான PDF டெலகிராமில் கொடுக்குறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.